Taste the Daily. தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக விடியா திமுக அரசு திரும்ப பெற வேண்டும் என திருப்பூர் தொழில்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மற்ற மாநிலங்களில் மின் கட்டணம் குறைவாக உள்ள சூழலில் தமிழகத்தில் மின் கட்டணம் அதிக அளவில் இருப்பதாகவும் தொழில்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது நிறுவனங்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும் எனவும் சிறு குறு நிறுவனங்கள் மின் கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் விடியா திமுக அரசு மின்வாரியத்தை லாப நோக்கம் இல்லாமல் செயல்படுத்த வேண்டும் எனவும் உடனே மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தொழில்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுதொழில் முதல் பெரும் தொழில் செய்து வருபவர்கள் வரை நசுக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு கடுமையான ஒரு மின் கட்டணத்தை உயர்த்தி ஆல்ரெடி சிரமத்தில் இருக்கிற எங்கள் ஜவுளித்துறையும் பின்னலாடைத்துறையும் ஒரு புதகுலியில் தள்ளிடுச்சு. மின்சார கட்டணத்தை உயர்த்தணும், அது மின்சார இதுவே ஒரு லாபகரமான தொழிலாக இந்த அரசு நினைக்கும். கேட்டீங்க, எவ்வளோ லாபம் வந்தாலும் பத்தாது மறுபடியும் எங்களை சீரழித்து ஏற்றி அதில் இருக்க பணத்தை லாப மோட்டிவில் கொண்டு போகங்கிட்டு நாங்கள் படாத சிரமப்படுறோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக போலீசாரின் விசாரணை குறித்து சமூக வலைதளத்தில் கருத்தினை பதிவிட்ட பாஜக மாநில செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா விழுப்புரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகினார். எஸ்.ஜி. சூர்யா சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கருத்தின் உண்மைத்தன்மை தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இதனையடுத்து பாஜக மாநில செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா விழுப்புரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகினார். தமிழகத்தில் விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதால் பொதுமக்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணத்தை உயர்த்தி விடியா திமுக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மின் கட்டணத்தை உயர்த்தினால் எப்படி வாழ்க்கை நடத்துவது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இந்த விடியா திமுக அரசு ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்திய நிலையில் மின் கட்டணத்தையும் உயர்த்தியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் மின் கட்டணம் சரியாக இருந்ததாகவும் தற்போதுள்ள விடியா ஆட்சியில் மின் கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிப்படைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசு தொடர்ந்து மின் கட்டணத்தை உயர்த்தி கொண்டே செல்வதால் வாழ்க்கை நடத்தவே முடியாத சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரண்ட்டு ஒவ்வொரு மாதமும் ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு. எங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும்னு பார்த்தா அந்த மாதிரி ஆட்சியே இல்லை. எங்கள் பொதுமக்கள் நாங்கள் என்ன தான் பண்ணுவோம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கும்போது கரண்ட்டு பில்லு 3 மடங்கு ஏற்றுனா நாங்கள் சாப்பாட்டுக்கானதை பார்க்கணுமா இல்லை கரண்ட்டு பில்லு கட்டியே வாழணுமான்னு தெரியல. என்ன தான் ஆட்சினும் ஒன்றும் புரியல எங்களுக்கு. இதுக்கான விடியல் என்னானும் தெரியல. முதலமைச்சர் தான் இதுக்கான விளக்கத்தை எங்களுக்கு கொடுக்கணும். விலைவாசி அதிகமாக இருக்குது. எந்த சைடு பார்த்தாலுமே எங்களுக்கான வாழ்வாதாரம் கிடையவே கிடையாது. எதுவுமே சரியில்லை. போன ஆட்சியில் மின்கட்டணம் சரியாக இருந்துச்சு, எங்களுக்கு வாழ்வாதாரமும் கரெக்டாக இருந்துச்சு, மின்கட்டணம் உயரல. ஆனால் இந்த ஆட்சி வந்தோடனே மின்கட்டணம் பல மடங்கு உயர்த்திக்கிறாங்க. மேலும் விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொல்லுவாங்க. விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இப்போ இது போல் மின்கட்டணத்தை அதிகப்படுத்துறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம்லாம் மிகவும் பாதிக்கப்படுது. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் திமுகவின் கூட்டணி கட்சியான விசிக பிரமுகரை தனியார் பேருந்து நடத்துனருக்கு ஆதரவாக காவலர் ஒருவர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசிக பிரமுகர் திலகராஜ் ஏஎஸ்எம் என்ற தனியார் பேருந்தில் பயணித்த போது முதியவர் ஒருவர் ஓட்டுநரின் அலட்சியத்தால் இறங்கும்போது கீழே விழ பார்த்தார். இது தொடர்பாக திலகராஜ் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் நடத்துனருக்கு ஆதரவாக வந்த அதிராம்பட்டினம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் ராஜா திலகராஜை எந்தவித விசாரணையும் இல்லாமல் சரமாரியாக தாக்கியதோடு பூட்ஸ் காலால் மிதித்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த திலகராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடியா காவலரின் செயல் விசிக பிரமுகர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.